ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக சொல்லி சொல்லி காத்திருந்து கொஞ்சமாக எடிட்டிங் ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் வளர்த்தி நான் அழகாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சாதான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அந்த மாதிரி பர்சனல் ஃபேவரட் எனக்கு இந்த வீடியோ. ஸோ வழவழன்னு பேசாமல் இன்றைக்கான கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டுமா, ஓம் சக்திக்கு மாலை போடுறனால வீடை டீப் க்ளீன் பண்ணணும். அதுக்காக என்கிட்ட ஃபஸ்ட்டு மாட்டின ஆடு தான் இந்த கிச்சன். நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் க்ளீன் பண்ணிட்டாவே பாதி வேலை முடிஞ்சிடும். ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சரியான சளி ஜுரம். எனக்கு ஜுரம் வந்தாவே வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். எப்படி தான் பண்ண போகிறோன்னு நினச்சேன். பட் ஒரு வழியாக அந்த நாளை கடந்தாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஏன் வீடியோ போடும்போது ரெடி ஆக மாட்டேன்ற, ரொம்ப சிம்பிளாக இருக்க, கொஞ்சமாக மேக்கப் போடுன்னு சொன்னாங்க. பட் நான் ரொம்பவே வெட் பாடி இப்படி போயிட்டு அப்படி வர்றதுக்குள்ளே எனக்கு வேக்காடு வந்துடும். மையெல்லாம் போட்டோன்னா அது அழைஞ்சி ரொம்ப பிளாக்காக தெரியும். அதனால் நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக ஐலைனர் வச்சுட்டு கம்பலெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டுட்டு இருந்த கோல்டு இயரிங் உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த இயரிங்கு ரொம்ப எமோஷ்னலு. பட் உடஞ்சனால அதை எடுத்து வச்சுட்டு கம்பல் போட்டுட்டு இருந்தேன். கிறுக்குத்தனமாக ஒரு காதுக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு காதுக்கு இன்னொரு மாதிரியும் டிசைன் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அதெல்லாம் பார்த்து கடைசியாக ஒரு வழியாக இதுதான் என்னோடய மேக்கப். நான் மோஸ்ட்லி இப்படி தான் இருப்பேன், வெளியே போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி. இந்த கம்பல் தான் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க. இது கொடுக்கும்போதும் இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 18,000 இருந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு கோல்டு. ஆனால் உடஞ்சிருச்சு. ஸோ லெட்ஸ் கம் டு மை ஃபேவரட் பார்ட். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஆன்ட்டி நான் ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்தாங்க. 5XLன்னு போட்டுருச்சு. பட் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பட் என்னோடய ஆக்சுவல் சைஸ் 3XL தான். கழுத்துக்கிட்டலாம் அழகாக ஒரு நெக் டிசைன் கொடுத்து கைக்கிட்டலாம் சூப்பராக டிசைன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு சாரீ கட்ட பிடிக்காது. காலையில் மட்டும் கட்டிக்கிட்டு புதுசாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை கவனம் வச்சுக்கின்னு எனக்கு அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதோட ஷால் தான் என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா கலராக இருக்கிறதுனால எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வேணாலையும் போட்டுக்கலாம். இந்த வீடியோ எடுக்கும்போதே இந்த ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதுக்கு செட்டாக அவங்க வளையலும் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மனசார அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவங்க ஒன்றும் என்னோடய ரத்த சொந்தம் கிடையாது, ரொம்ப நாளாக பழகினவங்க கிடையாது. அரௌண்ட் ஒரு 8 மந்த்ஸாக நானும் அவங்களும் ஃப்ரெண்டாகி இப்போ நாங்கள் ரொம்பவே மோஸ்ட் ஃப்ரெண்டு. நான் எது இல்லைன்னு சொன்னாலே அவங்க எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்து இதை செஞ்சு சாப்பிடு, இதை பண்ணு, சாப்பிட்டேன்னு கேட்குற ஒரே ஆள் அவங்க தான். ஸோ ஐ லவ் மை ஆன்ட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை காலையிலே உப்புமா வச்சுட்டு இருந்தேன். எனக்கு உப்புமா பிடிக்காது. நானே செஞ்சாலே சரி நான் சாப்பிட மாட்டேன். அதனால் போய்ட்டு என்னோடய ஃபேவரட் 2 சிப்ஸும் கொஞ்சமாக இப்பியும் வாங்கிட்டு வந்தேன். பாப்பா இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க. நாம் சாப்பிட்றத பார்த்து அவங்களும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா தூங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வந்து செஞ்சேன். இப்போல்லாம் மோஸ்ட்லி இந்த இப்பி மேகி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் பசிக்கும் போது இல்லை எப்போயாவது டெம்ப்டே ஆகும்போது தான் வாங்கிட்டு வருவேன். இந்த இப்பியில் வேறு புதுசாக ஒரு மசாலா வேறு விட்டுருக்காங்க. பட் எனக்கு டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. இதுக்கப்புறம் வாங்கணுன்றதே டவுட்டு தான். இன்றைக்கெல்லாம் நான் மேகி செஞ்சு சாப்பிட்றணும். அன்றைக்கெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்க்கு ஒரு வீடியோ வந்துடும். என் ஹஸ்பண்ட் தான் மேகி சாப்பிட்டா இவ்வளோ அன்ஹெல்த்தி செத்துடுவாங்கன்றலாம் அனுப்பிச்சிட்ருப்பாரு. ஸோ அதையும் கேட்க மாட்டேன். என்றைக்காவது டெம்ப்ட் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். ஆனால் சின்ன வயசுலலாம் அம்மா வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் மேகி செஞ்சு தருவாங்க. நல்லா ஜூஸியாக சூப்பியாக செம்மையாக இருக்கும். நடுவில் பாப்பாவும் எழுந்தாங்களா, எழுந்த உடனே என்ன பேசுகிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஹாய், உங்களுக்கு என்ன வருது? 24 ஹவர்ஸ் அக்கா மட்டும்தான் வருமா? சராங்க. எழுந்த உடனே அவங்களோட முக்கியமான வேலையை முடிக்க வச்சுட்டு அவங்களுக்கும் தண்ணி ஊற்றிட்டேன். ஊருக்கு போனதுலேருந்து அவள் தலைக்கே குளிக்கல. ஸோ இன்றைக்கி நல்லா போட்டு 3 முறை ஷாம்பு போட்டு நல்லா மேடமை தேய்ச்சி விட்டுட்டேன். அவங்க அழுறதே இல்லை. எல்லா குழந்தைங்களும் எனக்கு தண்ணி ஊற்றாதான்னு சொன்னால் அவள் மட்டும்தான் காலையில் எழுந்த உடனே என்னை ரெடி பண்ணு, எனக்கு புது துணி போடுன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். ஸோ அவள் எப்போல்லாம் அவளை தலைக்கு குளிக்க வைக்கணும் அன்றைக்கி அவளோட நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இயர்பட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் ரியல் டஃப் எனக்கு ஸ்டார்ட் ஆனது. அரௌண்ட் ஒரு 3 o'clock நான் சாமான் கழுவலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அவ்வளோ ஒரு குஷி, என்னடா இவ்வளவே சாமான் தானான்ட்டு. பட் மண்டை மேலே இருக்கிற கொண்டே மறந்த மாதிரி இந்த பக்கம் ஸ்டாண்டில் இருக்கிற சாமானை நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் என்ன நம்ம வீட்டில் ஒரு கிளாஸ் ஒரு கரண்டி கூடவா இல்லைன்னு ஞாபகம் வரும்போது நம்ம ஸ்டாண்டு பக்கமே இன்னும் போகலான்றதே ஞாபகம் வந்துச்சு. நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணின்றதை பார்த்தோம். அதாவது அழுக்காக இருக்கிற பாத்திரம்லாம் ஒரு செட்டும் மேலே இருக்கிற பாத்திரமெல்லாம் ஒரு செட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது 2 கழுவிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவ்வளோ தான் இருக்குதான்னு சொல்லிட்டு, சாரி என்கிட்ட இவ்வளோ சாமான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடலாம், இந்த சாப்பாடு வாங்கும்போது இந்த பிளாக் கலரில் ஒயிட் கலரில் வருமே அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி கழுவிட்டு பிளான் பண்ணிட்டு தான் பாயெல்லாம் விரித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எடுத்துகிட்டு வந்து வச்சேன்.
அரௌண்ட் ஒரு 5 ஆயிடுச்சு இது பண்ணவே. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காஃபி பிரேக் விட்டுட்டு தான் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணேன். இதை முடிக்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் தெரியுமா? நான் 9 மணி வரையும் பண்ணிகிட்டே இருந்தேன். நடுவில் நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபரெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க தானே, எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. தெரிஞ்சதில் மகிழ்ச்சி தான். பட் என் முன்னாடி பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஒருவேளை நம்ம நல்லா பண்ணலையோ எதனா சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. நான் என்றைக்கு இவ்வளோ பொறுப்பான பொண்ணு ஆனேன்னு தெரியல. நினச்சிருந்தா நான் பண்ணிக்க கூட மாட்டேன் போடானிட்டு. ஆனால் வந்துட்டு சாமிக்குன்றனால கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனாக பண்ணிடலாம் அப்படின்றது தான். இது வந்து ஒரு பார்ட்டு தான். இன்னும் பெட்ஷீட்ஸ் துவைக்கணும், வீட்டில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும், பீரோ கண்ணாடி எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மூட்டை பண்ணேன்னா என் பாடி தாங்காதுப்பா, அவ்வளோதான், நான் அவுட் ஆகிடுவேன். அடுக்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் வாங்கின சாமானோட நான் சேர்த்திருக்கிற சாமான் தான் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சாமானும் ஜாஸ்தி வாங்கக்கூடாது. எது எது வேணுமோ அது வாங்கிட்டு, இந்த சாமான் வாங்குறதுல எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குதோ அதை கழுவும் போது வர்ற பாடு இப்போ தான் புரிஞ்சிச்சு எனக்கு. என் வீட்டு சாமானத்தோட எங்கள் அத்தை வீட்டில் இருக்கிற சாமான் தான் என்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க குழம்பு கிளம்பு கொடுத்து விடுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுதான் அந்த மண்டை மேலே இருந்து கொண்டை. ஸோ இதையும் எடுத்துகிட்டு ஸ்டாண்டோட கழுவுறதுக்கு போயிட்டேன். இந்த சின்ன சின்ன பாத்திரங்களை கழுவுறது தான் ரொம்பவே டஃப். இந்த கிளாஸுங்க, குட்டி குட்டி பீஸுங்க, அதெல்லாம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த சாமான். இதில் பாதி பிளாஸ்டிக் டப்பாங்களே. அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ண போயாச்சு. ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற கவுண்டர் டாப்பை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, அப்புறம் சோப் நார் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த பயிர் வகைங்கள்லாம் இந்த பக்கம் வச்சுருந்தேன், அதை தூக்கி இந்த பக்கம் போட்டேன். எனக்கு பைத்தியக்காரி மாதிரி இந்த பக்கங்கிறது அந்த பக்கமும், அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கமும் வச்சுட்டே இருப்பேன். ஸோ ஃபுல்லும் அதனால் எனக்கு காட்ட முடியல. ஷோல்டர் பெயின், ஹிப் பெயின், உட்காந்து தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால் இதில் ஃபுல்லாக இருக்காது. இந்த வீடியோவே ஒரு கம்ப்ளீட்டடாகவே இருக்காது. என்னால் முடிஞ்ச வரையும் எல்லாத்தையும் துடைச்சேன், க்ளீன் பண்ணேன். இந்த அரிசி பக்கெட்டுங்கெல்லாம் அப்பப்போ கழுவுறது தான். ஸோ அதனால் வெறும் வெட் டவல் வச்சு துடைச்சேன். என் கிச்சனை நான் எவ்வளோக்கு எவ்வளோ பெருமையாக நான் அவ்வளோ அழகாக கிச்சன் வச்சுனுக்கிறேன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. மனுஷனுங்களும் கிச்சனுங்களும் ஒன்று. மேலே பார்க்க அவ்வளோ அழகாக தெரிவாங்க, கொஞ்சம் டீப்பாக போனால் தான் தெரியுது அவங்களோட லட்சணம் என்னான்னிட்டு. ஸோ நல்லா போட்டு டருன்னு தேய்ச்சி அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். எம்டி சிலிண்டர் ஒன்று அந்த பக்கம் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ஃபுல்லு இருக்கிற இடத்துல எம்டி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புழுங்கல் அரிசி எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட் மேலே ஒன்றா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டேன். காலையில் போய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த டப்பாங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். தக்காளி கிலோ 60 ரூபான்னு சொன்னாங்க. என் ஹார்ட்டே அட்டாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் குறையுன்னு பார்த்தா குறையவே மாட்டேங்குது. இந்த தக்காளி வெங்காயம் ஏறுறதெல்லாம் ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு சீசனுக்கு ஏறிட்டே போகுது. ஸோ இங்கே கவுண்டர் டாப் கிட்டே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனும் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என் உடம்புல தெம்பு இல்லை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.